கேரளாவில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகளிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கள தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் மற்றும் என்ன காரணம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுடைய 2வது கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் நடைபெறுகிறது. அதையொட்டி இன்று மாலை 6 மணியோடு இந்த தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவு பெறுகிறது. இந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுகின்ற சூழலில் அரசியல் கட்சியோட முன்னணி கட்சிகளுடைய வேட்பாளர்களும் கட்சிகளுடைய தொண்டர்களும் போட்டி போட்டு முக்கிய சாலைகளில் அமர்க்களப்படுத்தி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார்கள். அவ்வாறு கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்திற்குட்பட்ட கருநாகப்பள்ளி பகுதியில் காங்கிரஸ் அதே போன்று கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஒரே பகுதியில் திரண்டு தங்களுடைய தேர்தல் பிரச்சார நிறைவு நிகழ்ச்சியை மேற்கொண்ட போது இரு தரப்பினரும் போட்டி போட்டு முழக்கங்கள் எழுப்பினார்கள். இதனுடைய உச்சகட்டத்தில் இவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கல்வீச்சும் நடைபெற்றது. இதில் தொடர்ந்து நடைபெற்ற இந்த கல்வீச்சு சம்பவத்தால் அந்த பகுதியில் பதட்டம் நிலவிய தொடர்ந்து போலீசார் அந்த விஷயத்தில் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இதே போல கொல்லம் மாநகரத்திலும் இதே போன்ற பிரச்சனை, கொல்லம் மாநகரத்தினுடைய பத்தனாபுரம் பகுதியிலும் இதே போன்று பாஜக கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கு ஒரே பகுதியில் திரண்டு தேர்தல் பிரச்சார நிறைவு நிகழ்ச்சியில் ஈடுபட்டதால் அப்போது அவர்களுக்கிடையே மோதல் நடைபெற்றது. இது மட்டுமல்லாமல் மாவட்டத்தினுடைய கேரளாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இதே போன்று பிரச்சனை, அதாவது ஒரே பகுதியில் போட்டி வேட்பாளர் முன்னணி கட்சியினுடைய தொண்டர்கள் நூற்றுக்கணக்கில் திரண்டு அந்த தேர்தல் பிரச்சார நிறைவு நிகழ்ச்சிகள் பங்கேற்றதால் இரு தரப்பினிடையே பிரச்சனை என்பது ஏற்பட்டது. கருநாகப்பள்ளியில் நடைபெற்ற அந்த மோதலில் சட்டமன்ற உறுப்பினர் CR மகேஷ் உள்ளிட்ட 4 பேர் படுகாயமடைந்தார்கள். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கொல்லம் மாநகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மாவேலிக்கரை பகுதியில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. நெய்யாற்றன்கரை பகுதியில் கம்யூனிஸ்ட் பாஜக தொண்டர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. தொடுவிழா பகுதியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. பெரும்பாவூர் பகுதியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த பல பகுதிகளில் இரு கட்சிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலுக்கிடையே சமரசம் செய்யும் என்ற போலீசாரும் தாக்குதலுக்கு உள்ளானார் என்பது குறிப்பிடப்பட்டது. கருநாகப்பள்ளியில் நடைபெற்ற மோதலில் அந்த பகுதிக்கு வந்து எஸ்பியை நோக்கி கூட கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் அந்த பகுதியில் தொண்டர்களை சமாதானப்படுத்துவதற்காக அங்கு திரண்ட நிலையில் அங்கு பதட்டம் நிலவியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறைவு நிகழ்ச்சி என்பது பல பகுதிகளில் ஒரு பெரும் அசம்பாவிதத்தோட நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி பிரசாத், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.